திருக்குறள் அதிகாரம் 6. தலைப்பு வாழ்க்கை துணைநலம். குறள் 51. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. விளக்கம். பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம் நல்ல செயல்களை உடையவளாய் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பவளே மனைவி. குறள் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல். விளக்கம். நல்ல குணமும் நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லாமற் போனால் அவ்வாழ்க்கை எத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தாலும் பெறாததே. குறள் 53. இல்லத்தென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. விளக்கம். நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையவனாய் மனைவி அமைந்துவிட்டால் ஒருவனுக்கு இல்லாததுதான் என்ன, அமையாவிட்டால் அவனிடம் இருப்பதுதான் என். குறள் 5. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாக பெறின். விளக்கம். கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியைக் காட்டிலும் மேலானவை எவை? குறள் 55. தெய்வம் தொழாள் கொழுநர் தொழுதெழுவாள் பேயின பெய்யும் மழை. விளக்கம். பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாகத் தொழுது வாழும் மனைவி பேய் என்று சொன்னால் மழை பெய்யும். குறள் 56. தற்காத்து தற்கொண்டாட் பேணித் தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். விளக்கம். உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைப்பிடிப்பதில் சோர்வடையாமல் இருப்பவளே மனைவி. குறள் 57. சிறைகாக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. விளக்கம். இத்தனை குணங்களும் இருக்கும்படி பெண்ணைச் சிறை வைத்து காவல் காப்பதில் பயன் என்ன? பெண்கள் தங்களை தாங்களே மன அடக்கத்தால் காக்கும் காவலே முதன்மையானது. குறள் 58. பெற்றாட் பெறின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்புப் புத்தேளிர் வாழும் உலகு. விளக்கம். பெண்கள் இத்தனை சிறப்புகளையும் பெறுவார்கள் என்றால் தேவர்கள் வாழும் உலகில் மிகுந்த மேன்மையை அடைவார்கள். குறள் 59. புகழ்புரின் தில்லிலோர் கில்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. விளக்கம். புகழை விரும்பிய மனைவியை பெறாதவர்க்கு அவர்களை ஏளனம் செய்வார் முன்னே ஆண் சிங்கமாய் நடக்கும் பெருமித நடை இல்லை. குறள் 60. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேறு. விளக்கம். ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர். அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவதே.